குட் மார்னிங் சார். டைம் என்ன? 10 சார். 10 மணிக்கு மேலே குட் மார்னிங் இல்லை, குட் ஆஃப்டர்நூன். சாரி சார், குட் ஆஃப்டர்நூன் சார். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங்டா கண்ணா. கண்ணா ஒரு ஹெல்ப்டா. டீச்சர் பிளேஸ் தெரியும்ல, அங்க இதெல்லாம் வச்சிரு. டீச்சர் போய் சைன் பண்ணிட்டு வந்துடுறேன், சரியா? சரி டீச்சர். குட் மார்னிங் சொன்னது தப்பா போச்சு. குட் மார்னிங் சார். டைம் என்ன? கிளாஸுக்கு போலையா? இதோ போகணும் சார். வாய்டி கிடங்க, இதோ பாக்கெட்ல இருக்கு சார், எடுத்து போடு. போ கிளாஸுக்கு போ. ஓகே சார். குட் மார்னிங் சொன்னது ஒரு குத்தமாடா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மரியாதை மனசுல இருந்தா போதும், சரியா? ஓகே சார். ஏன் போறப்ப தேங்க்யூ சொல்ல மாட்டியா? தேங்க்யூ சார். பாஸ், லஞ்ச் டைம். லஞ்ச் டைமா? தம்பி, ஒரு கால் தானே வச்சுட்டு போப்பா. லஞ்ச் டைம்டா. என்ன தம்பி, ஏதாவது சாப்பிட்டீங்களா? வேலையை போயிருப்பா. சாப்பிட்டோன்னா அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க வேணாமா? பயா புறா. போனை கொடு. ஒரு நல்ல பாட்டு போட்டு படுத்தாதான் கரெக்டா இருக்கும். கிளம்பியதே தம்பி, மணி 5 ஆயிட்டே. டீ வாங்கிட்டு வரேன். டீ குடிச்சிட்டு பூச்சோல பாருங்க. ஹலோ, நாங்க வீட்டுக்கே போயிட்டு இருக்கோம், நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? கிளம்பியதே. தம்பி, பால் குடிக்கிறீங்களா? அம்மா சொல்லு. என்னப்பா அம்மான்னு சொல்ல சொன்னா பூமர் சாப்பிடுற? சொல்ல முடிஞ்சா சொல்ல மாட்டேனா? அம்மா அம்மா சொல்லு. அச்சு. என்னப்பா அம்மான்னு சொல்ல சொன்னா பாகுபலி காலக்கேன் மாதிரி பேசிட்டு இருக்க? அம்மா அம்மா சொல்லு. மோ, இது மாடு கத்துறதுப்பா. அம்மா அம்மா சொல்லு. தம்பி, மறுக்கா சொல்லு. என்னங்க? ஐயோ, நம்ம புள்ள அம்மா சொல்லிட்டா. ஊருக்குள்ள கேட்டுக்கோ, என் புள்ள அம்மா சொல்லிட்டா. அண்ணே, என் புள்ள இம்மா அம்மா சொல்லிட்டா. இம்மானா அம்மா, சூ இம்மானா சும்மா. ஐயா போன உன்கிட்ட போய் சொன்ன பாரு. அம்மா அம்மா. என்ன சும்மா அம்மா நொம்மான்னுட்டு குரலா பாரு. சி. ஐயா, முதுகு வலிக்குது. அடியா, வீட்டுல எதனா வந்து வேலை செய்யாடியா? அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறேன், கூட வந்து உதவி பண்ண தெரியாதா? எப்பா பாரு, திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, பேல வேண்டியது. அடியா, இவ்வளவு கத்துறேனே, கண்ணாத்தி இந்த பக்கம் திரும்பலாடியா? காதுல வாங்குறியா இல்லையா? நல்லா பண்ணி பீய திங்கிற மாதிரி தின்னுட்டு இருக்க. உனக்கா இப்ப தெரியாது இந்த அம்மாவோட அருமை. நாளைக்கு கல்யாணம் ஒரு வீட்டுக்கு போவல, அங்க மாமியா போட்டு மொத்துவா, அப்ப தெரியும் இந்த அம்மாவோட அருமை. மாடி, உன்னதான் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் சாப்பிட்ற? என்ன கண்ணு கலங்குது, வாய் பிதுங்குது, மூஞ்சி ஒரு பக்கம் ஒதுங்குது. இப்ப என்ன கேட்டுவிட்டேன்னு என்னமோ அழுவுறா. ஐயோ, அப்பா என்ன திட்டாரு. அப்பா என் கூட பேசாதீங்க, போகப்பா. ஏய் தம்பி, உன்னதான் படின்னு சொன்னல, என்ன போன் பார்த்துட்டு இருக்க? என்ன இவனுக்கு கண்ணு கலங்குது, வாய் பிதுங்குது, என்னடா மூஞ்சி இது பண்ணி படக்ஸ் மாதிரி? தம்பி, அழுது கூட தொலைஞ்சிருப்பா, மூஞ்சி அப்படி வைக்காதப்பா. ஐயோ அம்மா, அப்பா என்ன திட்டிக்கிட்டே இருக்காருமா. என்னடா அது? என்ன அப்பா நினைச்சதுங்களா இல்ல ஆங்கிரி பெண் நினைச்சதுங்களா? அடியே, இப்ப என்ன கேட்டுவிட்டோன்னு பசங்களா என்னமோ அழுதுட்டு ஓடுதே. ஐயோ, என் புருஷன் என்ன குடும்பப்படுத்துறானே, எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்.
பம்பர விளையாட்டுல சுருட்டை ஊற விட்டுக்கிட்டு இருந்தான். பசங்க எல்லாம் கதற ஆரம்பிச்சாங்க. பம்பர விளையாட்டுல சுருட்டை அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல பசங்களை காப்பாத்த ஒருத்தன் காலடி எடுத்து வச்சான். அவன் வந்த நேரம் காட்டு தீயே பத்திக்கிச்சு. தம்பி 1vs1 வரியா? வாங்க, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 அபீட். என்ன அதுக்குள்ள எடுத்தான்? என்னண்ணா தம்பி பாயிண்ட் வரட்டும். ஹாய், என்ன கிளப்பிட்டான்? பாயிண்ட் வரட்டும். கொளுத்து. என்ன வல்லா தாண்டிட்டு இப்ப அடுத்து உக்கு வைப்பானு. ஹீரோ சார், ஹீரோ சார். தம்பி 1vs1 வரியா? என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க? கடுப்பாதுமா உன்கிட்ட பேசுறதுக்கு, டென்ஷன் ஆகுதுமா. போன் அடிச்சாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கா. போனை வையா, உன்கிட்ட பேசவே பிடிக்கல எனக்கு. யார்டா அப்படி கத்தி பேசிட்டு இருக்கா? எங்க அம்மா தான்டா எப்ப போன் அடிச்சாலும் திட்டிட்டே இருக்காங்கடா. டேய், அம்மா இல்லாதவங்களுக்கு தான்டா தெரியும் அம்மா திட்டுறதெல்லாம் திருக்குறள் மாதிரினே. என்ன நமக்கே அழுவு வருது? சுருட்ட அழுவாதடா, சுருட்ட அழுவாத. நீ எங்க போற? நீ காணு பச்சை ஊத்தி இருக்கான் பாரா. ஆமாண்டா. டேய் கைய விடுங்கடா. என்ன லவ்வா? லவ்லாம் இல்லடா. அப்ப கலா யாரு? எங்க அம்மாடா. நான் இங்கே பாட. ஐயா பாஸ், அம்மா சென்டிமெண்ட் போயிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான வீடியோ சுருட்ட, கன்ஃபார்ம் எடுத்துட்டு வாங்க. அட நீங்க வேற அம்மா நல்லா அழுகுறான் பாஸ் அவன். அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி வைங்க எடுத்துட்டு வரேன். டேய் நாளைக்கெல்லாம் கன்ஃபார்மா டூர் போயிடலாம்டா. நான் டூர் வரலடா. ஏன்டா வரல? நான் டூர் வந்துட்டேனா எங்க அம்மா வீட்டுல தனியா இருப்பாங்கடா. ஃபுல் டாஸ் பாலு எப்படி அவுட் ஆனோ? நம்மள்ட்ட தான் டைம் மிஷின் வச்சிருக்கல, என்னன்னு போய் பாப்போம்ப்பா. அப்பாடி ஒரு வழியா வந்தாச்சு. இப்பதான் நம்ம பேட்டிங் ஆட போறோம். பவுலிங்க்கு அவன் ரெடி ஆயிட்டான். என்ன அங்க சவுண்டு கேக்குது? என்ன? இப்படி வேண்டிட்டு இருக்கீங்க? என்ன இங்க ஏதோ சவுண்டு கேக்குது? அவுட் ஆகணும். சீக்கிரம் அவுட் ஆகணும். சொம்பல எமிச்ச மரத்தை போட்டா அவுட் ஆயிடும். அப்ப இப்படிதான் அவுட் ஆகுறீங்களாடா? A few minutes later. அண்ணா என்னண்ணா இவ்வளவு சீக்கிரம் அவுட் ஆயிட்ட? இந்தடா இனிமே நீங்களே பேட்டிங் ஆடுங்க. அண்ணா நீ இல்லாம எப்படிண்ணா? ஐயா தோர இது சோயநல பூமி. ஐயா தோர இங்க பாருங்க, முடிய பாருங்க, செதறது. இங்க வாங்க, இங்க அடி வாங்கிட்டு போங்க. இங்க வாங்க. பிடி சார் இருக்காரா? எப்படா டைரி மில்க் எடுத்து போறது? மச்சான் நான் சொல்றதை கேளு. டைரி மில்க் இருக்கியா? பாக்கெட்ல இருந்து அழகா எடு. சார் பின்னாடி நிப்பாரா, டைரி மில்க் முன்னாடி வை. முன்னாடி வந்துட்டாரா, டக்குன்னு பின்னாடி திருப்பிடு. அப்படியே இந்த பக்கம் சுத்தி வர்றப்ப அப்படியே கையை எடுத்து இப்படி வச்சு பாக்கெட்ல வச்சிரு. முடிஞ்சு. சரியா? சரி மச்சான். கிளம்பு பாத்துக்கலாம் போ. நில்லு, செக் பண்ணணும். செக் பண்ணிக்கோங்க சார். மேஜிக் டைரி மில்க் கோப்பமான லே நான் எப்படா ரோஸ் எடுத்து போறது? சார பத்தியா? நில்லு. கிளம்பு. பேன் பாக்கெட் மட்டும் தான் செக் பண்றாரு, மேல் பாக்கெட் செக் பண்ணல. அப்ப நீ என்ன பண்ற? ரோஸ் எடுத்து மேல் பாக்கெட்ல வச்சுக்க. சரியா? இப்படியே வச்சுக்க. போ பயப்படாத போ. நில்லு, செக் பண்ணோம். செக் பண்ணிக்கோங்க சார். என்ன பாக்கெட் உப்பு இருக்கு? ரோஸ் அடங்க பட்டு குப்புற அடிக்கா. டேய் நீ டைரி மில்க் எடுத்து வந்தியா? எடுத்துட்டு வந்தியாவா? நான்லாம் யார்கிட்ட கொடுத்துட்டே வந்துட்டேன்டா. எப்படா? மீனா இங்க வா. சொல்லு ராஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்க. படிக்கிற வயசுல எனக்கு படிப்பு தான் முக்கியம். இந்த காதல் கத்துட்டா எனக்கு முக்கியம் இல்ல. எங்க வீட்டுல என்ன அப்படி வளர்க்கல. இப்பைக்கு நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் எங்க அப்பா அம்மா பாத்துக்கணும். எனக்கு அதுதான் முக்கியம். இந்த காதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த உன் டைரி மில்க் நீயே வச்சுக்க. இனிமே என் பின்னாடி வராத. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? ராஜ் ரொம்ப நல்ல பையனா இருக்கானே. இப்ப அந்த பொண்ணை போய் கேட்கலாமா வேணாமா? வேணாம். அந்த பொண்ணுக்கு இதுவே பெருத்த அவமானம்.
போகுது. Thanks. தம்பி முடி வெட்டினியா இல்லையாப்பா? வெட்டினப்பா. வெட்டினியா? அப்புறம் ஏன்பா முன்னாடி இவ்வளோ இருக்கு? கம்மியா தான்ப்பா இருக்கு. கம்மியா இருக்கா? நல்லா கொட்டாங்குச்சி மாதிரி இருக்குப்பா மண்டை. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காதே. அடுத்த தடவை வெட்டுறப்ப ஒட்டோட வெட்டிட்டு வா சொல்லிட்டேன். இல்லனா அப்பாவா இருக்க மாட்டேன். ஏன் சித்தப்பா மாறிடுவீங்களா? தம்பி அவனாச்சும் பரவாயில்ல. என்னப்பா மண்டை இது? ஸ்டைலுப்பா. ஸ்டைலா? அவன் முடிய வெட்டினானா இல்ல முடிய சப்பி விட்டு அமிச்சானாப்பா? நல்லா மாங்கொட்டை மாதிரி இருக்கு மண்டை. ஸ்பைக்கு இது பேரு. ஸ்பைக்கா? தம்பி வர வர நீ ரொம்ப சரியில்லை. இதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்காது சொல்லிட்டேன். போய் வெட்டிட்டு அவளுங்க. அதெல்லாம் வெட்ட முடியாது. வெட்ட முடியாதா? ஏங்க வீட்ல ஒரு வேலை செய்றீங்களா? எத்தனை நாள் ஒட்டடிங்க சொல்றேன். சரிங்களா நீங்க? A few minutes later. அப்பா என்னப்பா இது? நீ முடி வெட்டினதும் கொஞ்சம் நல்லதா போச்சு. ஹாலு ஃபுல்லா ஒட்டடை அடிக்க வேண்டியதான். ஒட்டடை அடிக்க போறீங்களா? ஏங்க என்னங்க புள்ளிய போய் அம்மா நீ மட்டும் தான் என் மேல பாசமா இருக்கிறது. என்னடி அடிக்கிற அடியில உங்க ஒப்பம் விட்டுக்கு போணுமா? அப்படியே கிச்சன்ல கொஞ்சம் ஒட்டடிங்க. பண்ணாட கூட்டிட்டு இருக்கல நவுற நல்ல ஆளையும் மண்டையும் பாரு. ஆரஞ்சு மண்டை. ஹாய் ஆண்டி. தல்ல டிவி பார்த்துட்டு இருக்கல. சரி ஓகே. என்ன ஆண்டி ஒட்டடை அடிச்சாவதா? ஆமாடா ஆமா. என்ன பண்ண உனக்கு? அடிங்க வரட்டா. என்ன ஆண்டி என்ன சாப்பாடு? என்ன சும்மா இப்ப பாரு கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருக்க. சிப்பா. என்ன ஆண்டி? சிப்பா. வரட்டா. Tomorrow. அம்மே போலாமாப்பா? போலாமா? என்னடா மூஞ்சி இது? காட்டுப்படிக்கு கண்ணாபுரான் பவுடர் அடிச்ச மாதிரியே. பவுடர் அடிக்கணும் பூச கூடாது. குறைச்சிட்டு வா. இங்க தானே வச்சேன். எங்க பூட்டு சாவியை காணும்? தம்பி பூட்டு சாவி தேடுற. ஐயா தேவையில்லாத நேரத்துல எல்லாம் கண்ணுல படுது. தேவைப்படுறப்ப எங்க போகுதுன்னு தெரியலையே. தம்பி ரூம்ல வர்றா. மா பூட்டு சாவி இங்கே இல்லம்மா. டேய் எங்க போற? குளத்துல குளிச்சிட்டு இருந்தேன்டா. செயின் ஒன்று மிஸ் ஆயிட்டு, அதான் இருக்கான்னு பார்க்க போறேன். என்ன செய்யற தங்கமா? இல்ல சும்மா 50 ரூபா செயின்டா. சும்மா 50 ரூபா செயினா? ஐயோ இந்த வைர செயின் உங்களுதா? வைரமா? ஆமான்னு சொல்லிடுமா? ஏ மாப்பிள ஆமான்னு மட்டும் சொல்லாத மாப்பிள. சொன்னா கேளு. கோடாலி கதை கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல மாப்பிள. மாப்பிள ஒருத்தர் ஆத்துல கோடை தொலைச்சிருப்பாரு. அதுல இருந்து ஒருத்தங்க எடுத்து காமிப்பாங்க தங்கம் வைரம் அப்படின்னு. ஆனா அது எந்தலன்னு சொல்லிடுவாரு. அவரோட காமிக்கும் போது ஆமான்னு சொல்லிடுவாரு. உடனே அது தங்கம் வைரம் எல்லாத்தையும் சேர்த்து அவர்கிட்ட கொடுத்துருமாப்ல. அதே மாதிரி அது எது காமிச்சாலும் இல்லன்னு சொல்லிடு. உடனே அது எல்லாத்தையும் சேர்த்து நம்மள்ட்ட கொடுத்துரும். என்ன சொல்ற? சரி மாப்பிள. மாப்பிள இல்லன்னு சொல்ல அவங்கள்ட்ட. இல்ல இல்லையா? புளுக் புளுக். ஏ ஐயோ இந்த தங்க நெக்லஸ் உங்களுதா? இல்ல இதுவும் என்னது இல்லையா? புளுக் புளுக். A few minutes later. ஐயோ இந்த செயின் உங்களுதா? மாப்பிள ஆமான்னு சொல்லு. ஆமா. சை எடுத்துட்டு ஓடு. தங்க செயின் வைர செயின் கொடுக்கல. கிட்ட வா வேணா 2 செருப்படி கொடுக்குறேன். சரி போனா போகுதுன்னு தங்கத்திலயும் வைரத்திலயும் செயின் கொடுக்கலான்னு பார்த்தா சாதா செயின் தான் உண்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஒருக்கு தங்கத்திலயும் வைரத்திலயும் தள்ளுன்னு தள்ளுறாங்க. மூட்டு கிளம்புடா.